அதுல அந்த பேச்சாளர் கேட்கிறாரு, எங்க கொள்கை தலைவர்ல யாராவது ஒருத்தர் மக்களை கொண்டிருக்காங்களான்னு கேட்கிறாரு. இப்ப மக்களை கொன்னாங்கன்னு நாம் தமிழ் சொல்லிச்சா? எங்க கொள்கை தலைவரை போய் நீ எப்படி கேள்வி கேட்கலாம்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. உங்க கொள்கை தலைவர்ல வேலுநாச்சியாரையோ, அஞ்சலை அம்மாளையோ, கர்மவீர காமராஜரையோ, அண்ணல் அம்பேத்கரையோ நாம் தமிழ் கேள்வி கேட்கல. கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஈவேரா சொன்ன கருத்துக்களை கேள்வியாக எழுப்புது. நாம் தமிழ் ஈவேரா தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு, தமிழ் சனின்னு சொன்னாரு, தமிழ் முட்டாள்கள்னு சொன்னாரு, உன் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்டாரு, வேலைக்காட்டை விட ஆங்கிலத்தில் பேச சொன்னாரு, இந்தி திணிப்புல முதல் மொழி போர்ல அவர் கலந்து கொண்டாரு, இரண்டாவது முறை இந்தி திணிப்பின் போது இந்திக்கு ஆதரவா நின்னாரு, இப்படி மாறி மாறி நின்னாரு. அவர் ஒரு முதலாளி போல நடந்து கொண்டாரு. முதலூத்தூர் கலவரத்துல முத்துராமலிங்க கைது செய்ய ஈவேரா இங்க கேள்விமணி படுகொலையில கோபாலகிருஷ்ண நாயுடுவை கைது பண்ண சொல்லல, இதுக்கு என்ன காரணம்னு இப்படி பல்வேறு கேள்விகளை எழுப்புது. அதுக்கு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட பெரியாரை எப்படி நீங்க கேள்வி கேட்கலாம்னு சொல்லி பெரியாருடைய புகழ பேசுங்க, அவருடைய பெருமையை பேசுங்க. இல்லங்க அவர் கற்பப்பையை அறுத்தெறிய சொன்னாருங்க, வீட்டுல கூடிய கிச்சன்லாம் உடைக்க சொன்னாரு, சமையலறை உடைக்க சொன்னாரு, பெண்கள் அடுப்பு ஊதக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு, சமூக நீதி சாதி ஒழிப்புன்றார்ல அதை பத்தி பேசு, அப்படித்தானே திராவிட முட்டு கொடுக்குது, அப்படி முட்டு கொடுக்க வேண்டியதானே. ஆனா பெரியார பேசணும், பிரபாகரனை பேசுறங்கிற மனநிலை இருக்கு பாருங்க. இந்த மனநிலை எங்க இருந்து வருதுன்னா, விஜய் எதிராக யாராவது நடிக்க வந்தா நான் அவனை திட்டுவேன், அஜித்தை திட்டுவேன், ரஜினிகாந்த் திட்டுவேன், இப்ப சிவகார்த்தினை திட்டுவேன், பிரதீப் ரங்கநாதனை திட்டுவேன். சிவகார்த்திகேயன் குடும்ப வரைக்கும் திட்டி அமைச்சாங்க. இதுக்கு பின்னாடி திட்டமிட்டு ஒரு கும்பல் இருக்கு.